அக்கா எப்படிக்கா இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்களா? துபாய் நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, சிச்சுவேஷன் எதுவுமே மாறல. அதே மாரி தான் இருக்கிற மாரி இருக்கு. பட் வந்து ட்ரோன்ஸ் போற சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்படியே போனாலுமே அந்த சவுண்ட் வந்து எங்களுக்கு பழகிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பயம் இல்லாம இல்ல, பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஸோ வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து சீக்கிரமா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லாருக்காகவும் துவா செஞ்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் என்ன எங்கள பத்தி கேட்டதுக்காக ரொம்ப 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 நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ எங்களுக்காக மறுபடியும் துவா செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம டீ கடைங்கள்ல கிடைக்கிற மாரியான உள்ளி வடை, அதாவது வெங்காய போண்டா என்னோட மெத்தட்ல எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 5 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்த வந்து நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தில வந்து கொஞ்சமா சால்ட் சேர்த்துட்டு நல்லா பெசஞ்சு விட்டுக்கோங்க. பெசையும்போது உங்களுக்கு வந்து தண்ணி வெளியே ரிலீஸ் ஆகும். ஸோ அத வந்து அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாமே ரிலீஸ் ஆகி வந்துரும். ஸோ அத நல்லா வந்து கை வச்சு புழிஞ்சு இன்னொரு பவுல்ல மாத்திக்கோங்க. சுத்தமா வெங்காயத்தில தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது 3மே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். மைதா மாவு வந்து சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. கடைகள்ல கிடைக்கிற மாரியான டேஸ்ட் வந்து கிடைக்கும். உங்களுக்கு மைதா மாவு வேணாம்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு பதிலா நீங்க அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். பட் வந்து மைதா மாவு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்துட்டு வெங்காயத்தில சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சால்ட் பத்தலனா மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இதில எந்த ஒரு தண்ணியுமே எக்ஸ்ட்ரா தண்ணி ஒரு ட்ராப் கூட ஆட் பண்ணாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கலக்கும்போது ட்ரையா இருக்கிற மாரி தான் இருக்கும். பட் வந்து கன்சிஸ்டன்சி வந்து கரெக்ட்டா வந்துரும். ஸோ நல்லா கை வச்சு கலந்துட்டு, நம்ம வந்து பருப்பு வடைக்கெல்லாம் தட்டுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப மொத்தமாவும் இல்லாம, ரொம்ப மெலிசாவும் இல்லாம, ஒரே கணத்தில வந்து தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்தது வந்து இந்த மாதிரி ஆயில்ல ஆட் பண்ணிக்கோங்க. மீடியமா இருக்கிற மாரி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் அப்படிங்கிறனால வெளிய வந்து சீக்கிரமா கரிஞ்சிரும். உள்ள வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே திருப்பி திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கிரிஸ்பி ஆனதுக்கப்புறமா வெளிய எடுத்துருங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான வெங்காய போண்டா ரெடி. இந்த வெங்காய போண்டா வந்துட்டு வெளிய நல்லா கிரிஸ்பியாவும், உள்ள சாஃப்ட்டாவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் வாயில சாப்பிடுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். டீயோட சேர்த்து சாப்பிடுறதுக்கும் நல்லாயிருக்கும். இது நான் வந்து புதினா சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருந்தேன். சாப்பிடுறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருந்தது. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இது வடை ஷேப்ல வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்க வந்து உருண்டையா போண்டா மாரி கூட நீங்க சேர்த்துக்கலாம். பட் அந்த மாரி சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து உள்ள மாவா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்குமே இந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால இந்த மாரி தட்டி சேர்த்தீங்க அப்படின்னா, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி நெறைய ரெசிபீஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்கே துபாயில இருக்கிற சிச்சுவேஷனும் சீக்கிரமா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நெறைய நெறைய ப்ரே பண்ணிக்குவோம். ஏன்னா இது வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ் மட்டும் இல்லாம, எல்லா உலகத்தில இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பாதிப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரேயர்ஸ்னால மட்டும் தான் சரி பண்ண முடியும்.